ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம எபிசோட் 37 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரிலீஸ் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எபிக்குள்ள போவோம். கொரியாக்கு வரவே கூடாதுன்னு சொன்னக்கு அப்புறமும் நீ எதுக்காக கொரியாக்கு வந்த? அதுலயும் முக்கியமா எதுக்காக நீ யூஜினை அட்டாக் பண்ண? உன் இஷ்டத்துக்குலாம் நான் எந்த ஒரு பதிலையும் நான் சொல்லவே முடியாதுன்னு நோவா கோவப்பட்டு இருக்கும்போது, யாரை பார்த்து நீ கோவப்பட்டு இருக்கேன்னு அவனை தூக்கி போட்டு அடிச்சது மட்டும் இல்லாம திருப்பி நான் உன்கிட்ட கேட்க, எதுக்காக நீ யூஜினை அட்டாக் பண்ண? அவனை நான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தோனையே என்னோட சிஸ்டரை பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெனமஸ் கர்ஸ் டிராகனோட பவர் அவன் கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவன் பார்க்கறதுக்கு லெட்டிய விடவும் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியறான். ஆனா உண்மையிலே சொன்னா அவனோட பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜெண்டரி அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. என்னது வேனமஸ் கர்ஸ் டிராகனா? இதுக்கு முன்னாடி நோவா அவனோட பாய்சனான கிளாவை பயன்படுத்தி எரிமை தாக்கி இருக்கும் போது எரிமுக்கு அந்த பாய்சன் உடம்புல ஈஸியாவே தாக்கி இருக்கும். ஆனா யூஜினை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம சகஜ நிலையில இருந்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம சங் அவனோட ஹீலரை பயன்படுத்தி எரிமை காப்பாத்தி இருக்கும் போதும் அந்த ஹீலரை அவனை ஹீல் பண்ண விடாம தடுத்திருப்பான். இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்வின் டிராகனா இருக்கிற டியோ வேல்டிஸை விடவும் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான டிராகனோட பவர் அவனுக்கு இருக்குன்னு சொல்ற விஷயம் சங்குக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கிற நேரத்துல டைரக்டர் சங் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யூஜினை தாக்குனவன் எந்த நிலைமையில இருக்கான்னு அவன்கிட்ட சில கேள்வியை கேட்கறதுக்காக தான் நான் இந்த இடத்தை நோக்கி வந்தேன். நீ என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் யூஜினோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் மட்டும் அவனோட எதிரியா மாறி இருந்தேனா யூஜின் கண்டிப்பா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. அது உனக்கே நல்லாவே தெரியும். தேவையில்லாம நீ எந்த விதத்திலயாச்சும் யூஜினுக்கு பிரச்சனை பண்றேன்னு சொல்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுனா தெரிஞ்ச நீ பெருசா என்ன பண்ண போற? யூஜின் எப்பவுமே எனக்கு தான் சொந்தம். அவனை நான் யாருக்குமே நான் கொடுக்கவே மாட்டேன். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? யூஜினை நான் டாய் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான். உண்மையை சொன்னா எங்க எல்லாரும் விடவும் யூஜினுக்கு தான் பவர் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா யூஜினை தனியா விடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆயான் கில்டு மாஸ்டர் டஞ்சனை விட்டு வெளியே வந்துட்டான்னு சொல்ற ஒரு மெசேஜ் ஒண்ணு சங்குக்கு வர்றதை பார்த்தோன்னே இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே நடக்க போகுது. யூஹின் அவனோட டஞ்சனை விட்டு வெளியே வர போறனால அதிகமான பிரஸ்ஸை சேர்ந்தவங்களும் கில்ட சேர்ந்தவங்க எல்லாருமே டஞ்சனை சுத்தி இருந்து அவன் வெளியே வர போறத எதிர்பார்த்து நின்னுட்டு இருப்பாங்க. யூஹின் வெளியே வர போறான்னு சொல்ற விஷயம் தெரிஞ்சோன யூஜினும் கிம்மும் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க யூஹினை வரவேற்கிறதுக்காக யூஜின் வேகமா ஓடிட்டு இருக்க எஃப் ரேங்க் அண்டரா இருக்கிற யூஜின் தானே அங்க ஓடிட்டு இருக்கிறதுன்னு எல்லாரோட கவனமும் அவன் பக்கம் போயிட்டு இருக்க பீஸும் யூஹினும் எந்த ஒரு கீரலும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா டஞ்சனோட போர்ட்டலை விட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தனா என் கிட்ட கேட்காம பீஸை நீ தனியா கூட்டிட்டு போயிருப்பேன்னு யூஜின் காட்டு கத்திட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா எந்த ஒரு போஷனும் இல்லாம உன்னால எப்படி தனியா அங்க போக முடிஞ்சு? உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு யூஜின் பார்த்து கத்திட்டு இருக்க எஸ் ரேங்கர் டஞ்சன்ல இருந்து ஒரு எஸ் ரேங்கர் வெளியே வந்திருக்கான். எஃப் ரேங்க சேர்ந்த யூஜின் எந்த ஒரு கவலையும் இல்லாம அவன் கிட்ட சகஜமா நடந்துட்டு இருக்கான். ஆனா அவன் கிட்ட போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துட்டு இருக்குன்னு கிம் பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த இடத்துல ரெண்டு எஸ்ரங்கர் இருந்துட்டு இருப்பாங்க. கிம்மோட கண்ணுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பார்க்கிறதுக்கு ஒரு சாவு மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆனா யூஜின் எதை நினைச்சும் கவலைப்படாம அவங்கள ஒரு குழந்தை மாதிரி நடத்திட்டு இருப்பான். எதுக்காக எல்லாருமே யூஜின் பக்கத்திலேயே நெருங்கி இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ற விஷயம் எல்லாமே இப்ப எனக்கு நல்லாவே தெரிய தொடங்கிச்சு. யூஜின் வெளியே வந்துட்டு இருப்பான். அவனை வரவேற்கிறதுக்காக கில்ட சேர்ந்தவங்களும் பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே ஒன்னா இருந்து அவனை குமிஞ்சு இருந்து அவன்கிட்ட அதிகமான கேள்வி எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கில்டுல வச்சு நீங்க சர்வசாதாரணமா நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. இப்போ இவன் ரொம்ப களைப்பாய் வந்திருக்கிறதுனால நாங்க இப்போ எங்களோட கில்ட நோக்கி போறோம்னு யூஜின் அவங்கள ஒரு பாடி கார்டு மாதிரி கவனிச்சு நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு இருக்க. நோவா ரொம்பவும் கவலையோட அந்த செல்லுக்குள்ள இருந்துட்டு இருப்பான். நான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன். இந்த விஷயம் மட்டும் என்னோட சிஸ்டருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நடக்கிறதே வேற. நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கவலையோட இருந்துட்டு இருக்கிற நேரத்துல நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எஸ்ராங்கரா மாறினக்கு அப்புறம் நீ ஒரு யூஸ்லெஸ்ஸா தான் இருந்துட்டு இருக்க. இது எல்லாமே உன்னோட தப்பு தான். அந்த தப்பை நீ சரி கட்டணும்னு நினைச்சீனா இனியும் உனக்கு ஒரு சான்ஸ் இருந்துட்டு இருக்கு. அந்த சான்ஸை நீ கரெக்டா யூஸ் பண்ணதுக்கான டைம் வந்துட்டுன்னு லெட்டி அவன் கிட்ட வந்து சொல்ற மாதிரி அவனுக்கு தோணுனோன, ஆமா கரெக்ட் தான், நான் என்னோட தப்பை சரி செய்யறதுக்கான டைம் வந்துட்டுன்னு யூஜின் இருக்கிற இடத்தை நோக்கி திருப்பியும் யூஜினை அட்டாக் பண்ணதுக்காக நோவா அவனோட செல்லை உடைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். கிம் யூஜினையும் யூகினையும் அவங்களோட வீட்லயே விடுறதுக்காக கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். எப்பவுமே யூகினையே நினைச்சிட்டு இருந்தனால யூஜின் நல்லா குறை
வரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஒரு எஸ் ரேங்கர்னு. ஆனா எந்த ஒரு கவலையும் இல்லாம ஒரு குழந்தைய பார்க்க வந்த தாய் மாதிரி தான் யூஜின் இப்போ அவங்க கூட இருந்துட்டு இருக்கான். ஃபேமிலினா என்னன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. யூஜின் எந்த மாதிரி ஸ்பெஷலானவன் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கூட இருக்கிற எல்லாரையுமே சமமா தான் ட்ரீட் பண்ணுவான். அது நாயோ பூனையோ இல்ல எந்த வித அனிமல்ஸோ எதுவுமே அவனுக்கு முக்கியமே கிடையாது. அவனோட ஃபேமிலியில இருக்கிற எல்லார் மாதிரியும் தான் அவங்கள்ட்ட அன்பை கொடுப்பான். அப்ப ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வந்துட்டு இருக்கும். சின்ன வயசுல கிறிஸ்மஸ் டைம் நடக்கிற நேரத்துல அவங்க ரெண்டு பேருமே ஒரு பனி பொழிகிற இடத்துக்கிட்ட உட்கார்ந்துட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது எல்லாமே யூஜினுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும் போது உண்மையை சொல்லும் போது யூஜின் ஒரு எலி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கான். இங்க இருக்கிற எஸ் ரேங்கர்ஸ் எல்லாருமே அவனை ஒரு பிரெடேட்டர் மாதிரி பயன்படுத்தி என்னைக்காச்சும் ஒரு நாள் இவனை போட்டு தள்ள முடியாதான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் எந்த ஒரு கவலையும் இல்லாம எல்லாரையுமே சர்வசாதாரணமாவே அன்போட நடத்திட்டு இருக்கான். ஏற்கனவே யூகினும் பீஸும் ஒன்னா சேர்ந்து டஞ்சனுக்குள்ள நுழைஞ்சு அதிகமான மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தோக்கடிச்சக்கு அப்புறம் நீ என்னோட பிரதரை சேஃபா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்னு உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கும் அந்த ஆசை அதிகமா இருந்துட்டு இருக்கு. அதனால நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி நம்ம பிரதரை நல்லபடியா பார்த்தே தீரணும்னு பீஸும் யூகின்னு ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற டஞ்சன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணது அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். நான் இல்லாத நேரத்துல இங்க பெருசா ஏதாச்சும் நடந்துச்சா? அதிகமா நடந்துச்சு. அதுல நான் எதை ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு எனக்கு தெரியல ஏன்னு கிம் சொல்லிட்டு இருக்கும் போதே யூகினுக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு வந்துட்டு இருக்கும். அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இது வரைக்கும் யூஜினுக்கு எந்த மாதிரி தாக்குதல்லாம் நடந்திருக்கு, நோவா அவனை பண்ணது, டைரக்டர் சங் அவன் கழுத்து பிடிச்சு நெரிச்சது, கடைசியா நோவா அவனோட பாய்சன் கிளாவை பயன்படுத்தி யூஜினை தாக்குனது எல்லாமே அந்த பிக்சர்ல இருக்கிறத பார்த்தோன்னே அதே நேரத்துல கரெக்டான டைமிங்ல யூஜின் கண்ணை முடிச்சிட்டு திடீர்னு எதுக்காக இங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆறா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்த்துட்டு இருப்பான். பிரதர், நான் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு என்கிட்ட எதுக்காக நீங்க சொல்லாம மறைச்சிங்கன்னு, உங்களுக்கு ஏதாச்சும் அடிக்கடி பட்டிருக்கான்னு அவன் சட்டையை கிழிச்சு பார்த்துட்டு இருப்பான். நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி அல்ல நான் கிடையாதுன்னு யூஜின் பார்த்து கத்திட்டு இருக்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பிரதரையே அவன் அந்த மாதிரி பண்ணிருப்பான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு யூகின் திருப்பியும் காட்டு மிராண்டி மாதிரி மாறி கொல்லதுக்கு தயாராயிட்டு இருக்க. அவனோட பேரு நோவா. ஓவர்சீஸ்ல ஆர்க் கில்டோட கில்டு மாஸ்டரா இருந்துட்டு இருக்கான். திடீர்னு என்னன்னு தெரியல, அவனுக்கு புத்தி சோதனை இல்லாம தான் இந்த மாதிரி பண்ணா தவிர நீ நினைக்கிற மாதிரி பெருசா எதுவுமே நடக்கவே இல்லை. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஏதாச்சும் ஒரு ரைடுக்குள்ள போகும்போது இந்த மாதிரி விஷயம் தொடர்ச்சியா நடந்துட்டே தான் இருக்கு. நான் என்ன பண்ணாலும் இதை தடுத்து நிறுத்தவே முடியல. இப்படி இருக்கும்போது என்னால எப்படி ரைடுக்குள்ளலாம் போக முடியும்னு யூகின் கவலையில அழுதிட்டு இருக்க. எரிமும் கிம்மும் என்ன நல்லபடியா சேஃபா பாத்துக்கிட்டாங்க. நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. நோவாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நான் அவன் இன்னும் சாவலையா? இல்ல, அவன் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கான். உடனே உங்க கழுத்தை எனக்கு காட்டுங்க, அதுல அவனோட கை மார்க் இருக்குதான்னு சொல்லிட்டு நான் பார்த்தே தீரணும். இவ்வளவு நேரமா அது இருந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான், அவனு ரெண்டு பேரோட கதையும் மொத்தமா முடிஞ்சிட்டேன்னு யூஜின் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். இப்பன்னு இல்ல, முன்னாடி இருந்தே அதிகமான பேர் உங்களை அடையணும்னு ரொம்பவும் ஆவலோட இருந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பா என் கையால தான் அவனுக்கு சாவுன்னு யூகின் பார்த்து கத்திட்டு இருக்க. நீ எல்லாத்தையும் சொல்றத பார்க்கும்போது எம்கேசி கில்டு மட்டும் இதை பண்ணல, இன்னும் அதிகமான பேர் இதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரியா? ஆமா, ஒரு கல்ட்டை சேர்ந்தவங்க இதுக்கு முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க தான் எம்கேசி கில்டையும் அடிப்படையா பயன்படுத்தி உங்களை அடையணும்னு ரொம்ப வெறியோட இருந்துட்டு இருக்காங்க. நீ ஏதோ கல்ட்டை பத்தி பேசுனீ இல்ல, நம்ம வேணா அதை உள்ள உட்கார்ந்து பொறுமையா பேசுவோமான்னு யூஜினோட மாஸ்டர் பிரீடிங் பில்டிங்குள்ள அவங்க போவதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அப்ப யூஜினுக்கு டைரக்டர் சாங்ட்ட இருந்து ஒரு கால் ஒன்னு வந்துட்டு இருக்கும். நோவா செல்லில இருந்து தப்பிச்சிட்டான், கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. டைரக்டா நோவா யூஜினை தாக்குறதுக்காக அவன் கிட்டையே நெருங்கி வந்துட்டு இருப்பான். நோவா அந்த இடத்துல வர்றத பார்த்தோன்னே பீஸ் திருப்பியும் அதோட பயங்கரமான ரூபத்துக்கு மாறி அவனை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, ஆனா அவன் டைரக்டா வந்து அவனை தாக்குவான்னு நினைச்சு பார்த்தனா, நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா அந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததே ப்ராப்பரா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான். அப்ப இவன் தான் உங்களை தாக்குனதா, இவனை கொல்லதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன்னு யூகின் அவனை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, யூஜின் உன் கூட இருக்கிறது யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இவன் என்னோட லிட்டில் பிரதரா இருக்கிற யூகின். உன்னை மாதிரி இவனும் ஒரு கில்டு மாஸ்டரா தான் இருந்துட்டு இருக்கான். என்னது, இவனோட பிரதரா? ஆனா இவன் கிட்ட இருந்து கொலை பண்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆரா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அது இவனுக்கு எப்படி தெரிய மாட்டேது? எஸ் ரேங்கரா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு பயங்கரமானவங்களா தான் இருப்பாங்களா? என்னோட சிஸ்டர் என்ன கொடுமைப்படுத்துற மாதிரி இவனோட பிரதரும் இவனை கொடுமைப்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. லெட்டியோட ஞாபகம் அவனுக்கு வந்தான உடனே டக்குன்னு ஆக்ரோஷத்துல யூஜினை விட்டு நீ தள்ளி போயிருன்னு இந்த வாட்டி யூகினை தாக்குறதுக்கு வர்றத பார்த்தோன்னே இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். இனி வர்ற எபிசோடு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியதுனால லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.